துளசியை நீங்க பாத்தீங்கன்னா தேவலோக மூலிகைன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு 2 பெட்டி கொண்டு போய் கரெக்டா பாம்பு மிதிச்சுட்டேன். 3 விதமான தேன் நான் பார்த்தேன். வேப்பிலை தேன், அப்புறம் ம். துளசி தேன், ம். நாவல் தேன், ம். அப்புறம் லவங்கப்பட்டை தேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க. இந்த இடத்துல நெருப்பு சுற்றுச்சு, தீக்காயம் பட்டுருச்சுன்னு வைங்க, இந்த இடத்துல வெந்து செத்து போயிடும் தோல்ல உள்ள செல்கள். இப்போ வந்து ஹில் ஹனி அப்படின்னு இருக்கு, மலை தேன் அப்படின்ட்டு. ம். இந்த மலை தேன்ன்றது மலையில இருந்து உற்பத்தியாகி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா ம். இருக்கு. அவரு அசந்துட்டாரு. என்னங்க மேடம், சரி தயவு செஞ்சு வாழ்க வையகம். நண்பர்களே, தேன் உற்பத்தியின் மூலமாக வீட்டிலிருந்து பணம் சம்பாதிக்க நினைக்கும் நண்பர்களே, ஏற்கனவே தேன் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் நண்பர்களே, தேன் பயன்படுத்தும் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தேன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். எது உண்மையான தேனு, எது பொய்யான தேனு, எந்த தேன்ல வந்து கலப்படம் இருக்கு, இதுல கலப்படம் இல்லைன்றது நமக்கு தெரியாது. சோ இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த யானை பூனை கிடையாது, நெய் பசுவோட நெய்க்கு ஒரு காலம் வந்தா, நெய் உண்மையிலுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மதிப்பூட்டி பண்ணினாதான் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து என்னன்னா, நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு புதுசா இருக்கு. எல்லா கம்பெனியுமே அவங்க பாட்டில்ல அடியில சின்ன அளவுல அசிட்டிக் ஆசிட் ஆடன்னு போட்டிருக்காங்க. இப்ப வந்து தேன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப எனக்கு இந்த ஒரு சில வெரைட்டிஸ்ல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை வந்து உங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். இப்ப வந்து ஹில் ஹனி அப்படின்னு இருக்கு, மலை தேன் அப்படின்ட்டு. இந்த மலை தேன்ன்றது மலையில இருந்து உற்பத்தியாகி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இது எப்படி அதிக குவான்டிட்டில நம்மளால கொடுக்க முடியும்? இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா தேன் நம்ம அதாவது தேன் வரத்து இந்தியாவை பொறுத்தளவுல எதுல இருந்து அதிகமான தேன் வரத்து கிடைக்குதுன்னா மலைப்பகுதியில உள்ள மலை தேன்ல இருந்து தான். இது இந்தியாவோட நேஷனல் பீ போர்டுல இருந்தே இந்த தகவலை எடுத்திருக்காங்க. இது நம்மளுக்குன்னு இந்தியா அளவுக்குள்ள ஒரு போர்டு, பி போர்டு, அவங்களே வந்து எடுத்திருக்க தகவல் வந்து இந்திய அளவுல அதிகமான தேன் உற்பத்தி மலைப்பகுதிகள்ல இருந்து தான் எடுக்காங்க. நிறைய இன்னும் எங்களால எல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இது எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம எடுக்கிறது. அப்ப வந்து நம்ம ஃபுல்லா கான்ட்ராக்ட் எடுத்து எடுக்கிறப்ப இந்த மலைப்பகுதிகளில் உள்ள தேன் மூலிகை குணத்தோட பயங்கர மெடிசினல் வேல்யூவோட வர்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஐபி வந்து எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க, மனுக்கா ஹனின்னு சொல்லி. மேடம், நான் வந்து நியூசிலாந்து போயிருந்தேன், மனுக்கா ஹனி 1/4 கிலோ 6500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை கிஃப்ட் பண்றேன்னாங்க. கிஃப்ட் பண்ண உடனே நான் வேலை டெஸ்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு நம்மளுடைய மலை தேன் இல்லையா, கொம்பு தேன், இந்த கொம்பு தேனோட ரிப்போர்ட்டையும் அனுப்பிவிட்டேன். அவர் அசந்துட்டாரு. என்னங்க மேடம், சரி தயவு செஞ்சு நியூசிலாந்து ஹனி, அமெரிக்கா ஹனின்னு இனிமே போயிடாதீங்க, நம்ம நாட்டோட மலை தேனை வந்து அவ்வளோ போலன் இருக்கு, அதுல போலனே இல்லை. போலன் வந்து பயங்கர மெடிசினல் வேல்யூ, அவ்வளோ போலன். அதாவது நம்மளுக்கு புரோட்டீன் எதுவுமே நல்ல புரோட்டீனை கொடுக்குது. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலன் தான் பயங்கரமான மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு 3 காயை வந்து இப்போ நெல்லிக்காயாக இருக்கட்டும், மாங்காயாக இருக்கட்டும், 3 காயை முழுசாக சாப்பிட முடியாது, 3 துகளை சாப்பிட்டோம்னா அதுக்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த அளவுக்கு போஷாக்கு வந்து அதுல இருக்குது. நான் வந்து உங்களோட ஹனி வந்து நீங்க கொடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஹில் ஹனி மட்டும் ஒரு டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, அது வந்து ஏன் அந்த நிறைய பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் பகுதியில எப்பொழுதுமே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபாரஸ்ட்ல இருந்து காட்டுத்தேன் அழிச்சு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த பாட்டில்ல பாருங்க, மேல வந்து அந்த பூங்கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த போலன் மகரந்தம் வந்து எல்லா மலைத்தேன் எடுக்கிறவங்கள்ட்டையும் மேல வந்து மிதந்துட்டு இருக்கும். அது மிதக்கல அப்படின்னா அது ஒரிஜினல் மலைத்தேன் வந்து கிடையாது. 100% எங்க வேணாலும் சேலஞ்ச் பண்ண கிடையாது, மலைத்தேன் கிடையாது. மேல அந்த போலன் கிரைன்ஸ் இருந்தா மட்டும்தான் சுத்தமான மலைத்தேன். அது நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா அப்படியே கூடிக்கிட்டே போகும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த கட்டிரும், அந்த அந்த ஏடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து போலன். அது வந்து அந்த துகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, காத்துல பறந்து போய் பெண் பூல விழுகிறது. அது வந்து இந்த தேனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல ஏறி ஏறி அது பயங்கர, அது கிலோ 5000 ரூபாய். இந்த போலன் மட்டும் கிலோ 5000 ரூபாய். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஃப்ரீயா கூட உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல இதுல வந்து ராயல் ஜெல்லி மிக்ஸ் ஆகும். ஏன்னா இதுல என்னன்னா ஒவ்வொரு லார்வாவுக்கும் வைக்கிற ஃபீடு தான் ராயல் ஜெல்லி. எப்போ
எவ்வளோ சொன்னாலும் இந்த மலையில வந்து, ஏன்னா நாங்க நான் இந்த பெட்டியில பூரா ஒரு நாளைக்கு 300 பெட்டியில தேன் எடுப்பேன். ஆனா அந்த மலை தேன் கிட்ட நான் போக முடியாது. ஏன்னா அது கயிறு கட்டி இறங்குறது. 2வது அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை எடுப்பாங்க. அப்ப சொல்லிதான் அனுப்புவேன். ஓரம் ஃபுல்லா விட்டுட்டு நடுவுல தேனை மட்டும்தான் கட் பண்ணணும்னு சொன்னா அப்படி முழுசா கட் பண்ணிட்டு வருவாங்க. நான் சத்தம் போடுவேன், இல்லைங்க மேடம் அவசரம், ஏன்னா திருப்பி கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் தேனி எங்களை கொட்டிரும், அதனால அவசரமா நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதுல அந்த லார்வா, அந்த ராயல் ஜெல்லி எல்லாம் இருக்கிற போர்ஷன் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துருவோம். பிழிஞ்சு எடுக்கிறப்ப அந்த கொம்பு தேன்ல மட்டும், இதுலயும் சரி ஸ்மால் பி இதுலயும் சரி அந்த போலன் ராயல் ஜெல்லி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து எனக்கு இப்போ நான் இப்ப கேட்ட வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, இப்போ ஹில்ஹனி வந்து நமக்கு உடலுக்கு வந்து நல்லா புரோட்டீன் சத்தையும், அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா நமக்கு இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை இந்த மாதிரி விஷயம் பிரச்சனைல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பிட்டோம்னா ஹெல்த்தா இருக்கும். சோ அடுத்து இந்த ஒவ்வொரு அதை விட இந்த ராயல் ஜெல்லின்றது நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கக்கூடியது. ஜாப்பனீஸ் வந்து ராயல் ஜெல்லி, சைனா இவங்க எல்லாமே ராயல் ஜெல்லி. அமெரிக்கால பாருங்க நிறைய பேரு பசங்க நிறைய பேரு அவங்களுடைய பேரண்ட் இங்க இருக்காங்கன்னு கொரியர் பண்ண சொல்லுவாங்க, ராயல் ஜெல்லி அனுப்புங்க. அவங்களுக்கெல்லாம் இதுக்கான விழிப்புணர்வு இருக்கு, நம்மளுக்கு தான் அது இல்ல. ஜாப்பனீஸ் 137 வயசுக்கு வரை இருக்காங்க, என்னன்னா ராயல் ஜெல்லி சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு ராயல் ஜெல்லினா என்னன்னு தெரியல. நம்மளுடைய ஃபெர்டிலிட்டிக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, நம்மளுடைய செல்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற தன்மை அந்த ராயல் ஜெல்லிக்கு இருக்கு. ஏன்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா வயோதிகம் தள்ளி போகும். செல்கள் தளர்வடைகிறப்பதான் வயோதிகம் வருது. அப்ப அது தள்ளி போறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து கூடுது, கொஞ்சம் எனர்ஜியா இருக்கலாம் நம்ம. இது வந்து ஹில்ஹனி மேம். அடுத்து வந்து ஸ்மால் பி ஹனி அப்படின்னு சிறுதேனியோட தேன் சொல்றீங்க. இப்போ இந்த சிறுதேனி அப்படின்ற அந்த தேன்ல வர்றது வந்து அது எப்படி மேம், அதோட விஷயங்கள் சொல்லுங்க, அதோட குணங்கள் சொல்லுங்க. அதாவது சிறுதேன்ன்றது ரொம்ப குறைவா தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம மலைத்தேன் வந்து பெரிய அளவுல, அதாவது ஒரு தேன் கூடோட அளவு குறைஞ்சது 2 அடி, அதிகபட்சம் 6 அடி வர கூடு கட்டும். ஒரு கூட்டுல 2 கிலோ தேன்ல இருந்து 18 கிலோ தேன் வரை எடுத்திருக்கோம் ஒரே கூட்டுல. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இதுல வந்து அதிகபட்சம் 1/4 கிலோ கிடைக்கிறதே ரொம்ப பெருசு. அல்லாட்டினா ஒரு 400 கிராம் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான் நம்ம எடுக்க முடியும். 1/2 கிலோன்றது இன்ன வரை எடுத்ததில்லை. அப்ப இதனுடைய அந்த மருத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள்ல போய் எடுக்கிறதுனால ரொம்ப மருத்துவ குணம் அதிகம். இம்ப்ரா பூண்டுல இருந்து மூலிகை செடிகள்ல பூரா போய் எடுத்துட்டு வந்துரும். அப்ப மருத்துவ குணமும் கூடுது, 2வது அளவும் கம்மியா கிடைக்கிறதுனால நாங்க வந்து அதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா வச்சிருக்கோம். சோ அடுத்து ஒரு 3 விதமான தேன் நான் பார்த்தேன். வேப்பிலை தேன், அப்புறம் துளசி தேன், நாவல் தேன், அப்புறம் லவங்கப்பட்டை தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க. சோ இப்ப இந்த நாவல் தேன், இந்த துளசி தேன், இதோட பெனிஃபிட்ஸ். அதாவது நாவல் தேன்ன்றது தேனி போய் நாவல் பூவில இருந்து மட்டும் தனியா கலெக்ட் பண்ணிட்டு வர்ற அந்த தேன் வந்து இது வந்து துவர்ப்பு கசப்பு சுவையோட இருக்கும். நீங்க நாவல் பழத்துல மட்டும் நாவல் பூவுல போய் எடுக்கிறது. அதாவது எப்படி அந்த பூ மட்டும் அது கரெக்ட்டா தேடி பிடிக்கணும். மே மாசம் நாவல் பூ பூக்குறது. இப்ப மார்ச் ஏப்ரல்ல வேப்பம்பூ பூக்கும், அதே மாதிரி புங்க மரம் இதுகள் எல்லாம் அந்த டயத்துல பூக்கும். இப்ப வேப்பம்பூ பூக்குற டயத்துல புங்க மரமும், ஏன்னா வேப்ப மரங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லா புங்க மரமும் இருக்குது, அந்த டயத்துல கூட கொஞ்சம் சேரும். ஆனா மே மாசம் நாவல் பூக்குற டயத்துல மயில் கொன்றை, அந்த கொன்றை மரம் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும்தான் பூக்கும், வேற எந்த மரமும் பூக்காது. முருங்கையோ முந்திரியோ மாவோ இது எதுவுமே பூக்காது. அப்ப அந்த காலகட்டத்துல நீங்க மதுரை ஆகட்டும், இல்ல சிவகங்கை மாவட்டம் ஆகட்டும், சிவகங்கை மாவட்டத்துல கூமாச்சிப்பட்டி, அதே மாதிரி மானகிரி, அரண்மனை சிறுவயல், இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு கம்மா ஃபுல்லா 1000 மரம் இருக்கு. 1000 மரம் உள்ள போயிட்டோம்னா அதுல என்ன நடந்தாலும் வெளில தெரியாது, அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும். அங்க வந்து பெட்டிகள் ஒரு அந்த ஏரியாவுக்கு 250 பெட்டி போட்டுருவோம் ஒரு செட்ல. என்ன பண்றீங்கன்னா, நான் கரெக்டா புரிஞ்சிடணும்னு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த நாவல் தேன் எடுக்கிறதுக்கு அந்த தேனீக்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க போய் வச்சு குறிப்பிட்ட நாள் வச்சு அந்த தேனியை வந்து கலெக்ட் பண்ணுங்க. ஆமா, அந்த 1.5 மாசம் 2 மாசம் அங்க இருக்கும். ஏன்னா ஒரு சில மரம் முன்னாடி பூக்கும், ஒரு சில மரம் பிந்தி பூவெடுக்கும். எனக்கு என்ன டவுட்னா, நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்கனால இப்ப 100 பெட்டி கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு வச்சு 250 ஒரு ஏரியா, சரி 250 பெட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாயினா கழுத்துல ஒரு இதை மாட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஒரு பெட்டிக்குள்ள நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா 30,000 கேட்டுறீங்க. கார் ஓட்டும்போது ஒரு ஸ்பீடுக்குள்ள ஏறி அடிச்சுன்னா அது மேல வச்சுன்னா போட்டு தெரியாதா? இல்ல, நைட்டு தான் இடம் விட்டு இடம் மாத்துவோம்.
ஓகே பகல்ல சுத்தமா யாருமே அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப ஆமா அதிகம். ஆமா நைட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இல்ல ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்பெல்லாம் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நவாக்கமைக்குள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு போவேன், எல்லாத்தையும் கொண்டு போய் செட் பண்ணி வைப்போம். ஓகே. அப்ப 2வது வருஷம் 2010ல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம். 2011ல செகண்ட் டைம் நாங்க பெட்டிகள் எல்லாம் செட் பண்ண போறப்ப நைட்டு லாரியை கொண்டு போயிட்டோம். அப்ப 250 பெட்டி அந்த இதுக்குள்ள இறக்குறதுக்கு, ஏன்னா